Hi dear brothers, happy morning. 26ஆம் தேதி சண்டே கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 26. 26ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 26னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1, 4, 6 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். யூஸ்வலாக 4 நம்பர் கொடுப்பேன், 3 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். 1, 4, 6. ஏபிஏசிபிசியில் 16, 61 டபுள்ஸ் இறங்க சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 66 இல்லை 44, 48, 84, 80, 08, 12, 21. அவ்வளோதான். ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்கேன். 1, 4, 6. ஏபிஏசிபிசியில் 16, 61 டபுள்ஸ் கொடுத்துருக்கேன். 66, 44, 48, 84, 80, 08, 12, 21. ஃபோர் டிஜிட்லேயும் 3 டிஜிட்லேயும் 4 நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கஸ்ஸிங்கில் 32 நம்பர்ஸ் எடுத்தேன்னா 32 நம்பர்ஸ் எடுத்ததில் 4 நம்பர் மட்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்ததுனால அதிகப்படியாக இந்த நம்பர்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ். அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணணுன்ற கட்டாயமெல்லாம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இது வெறும் கணிப்பு மட்டும்தான், முடிவு இல்லை. இது கேரளா லாட்ரிக்கு உண்டான கஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகே, 4 டிஜிட்டில் 2484 கொடுத்துருக்கேன். 2484, 24, 84. 3 டிஜிட்டில் 484, 0616. 4 டிஜிட்டில் 0616, 0616. 3 டிஜிட்டில் 616. மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது இந்த நம்பருக்கு. 616க்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல் போர்டில் 1, 6 கொடுத்துருக்கேன். ஏபிஏசிபிசிலையும் 16, 61 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டில் 616. ஒருவேளை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 616 பாக்ஸில் வச்சோம்னா 166, 661, 616ன்ற 3 நம்பர் கிடைக்கும். என்னுடைய கஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் அதிகப்படியான தடவை வந்துட்டு இருந்த நம்பர், 616. 4 டிஜிட்டில் 0, 616. 3 டிஜிட்டில் 616. நேற்று ரிசல்ட் வந்து 5200. 4 டிஜிட் நம்பர் 5200. அந்த 5ன்றதை 0 பவர் பண்ணி 3 டிஜிட்டில் 616 அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 48, 12. 4812, 48, 12, 812. 3 டிஜிட்டில் 12, 21. நேற்று முந்தா நேற்று எல்லாமே 220, 200 நேற்று ரிசல்ட்டு. 20 இருக்குது, 20 இருக்குது. நேற்று ரிசல்ட்லேயும் முந்தா நேற்று ரிசல்ட்லேயும் 20 இருக்குது. அது 21 அடிக்க சான்ஸ் இருக்குது. 21 இல்லை 12 அப்படின்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் 812. மீண்டும் 20 போர்டில் அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 80, 82. 082, 8082. 3 டிஜிட்டில் 082. அவ்வளோதான். 4 நம்பர் தான் கொடுத்துருக்கேன் மை டியர் பிரதர்ஸ். மேக்ஸிமம் அதாவது உறுதியாக வின்னிங் பிடிச்சிருவோன்னு ரொம்ப நம்புகிறேன் நான்.
616 நம்பருக்கு. ஓகே, எனிவே 484 616 812 082 அவ்வளோதான். எப்பவும் கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ். 48 42 43 12 530. என்னடா மேலே வாய்க்கிலேயே 616ன்னு பேசின ட்ரிக் நம்பரில் 6 இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் என்ன சொல்கிறது, கஸ்ஸிங்கில் அந்த நம்பர் அதிகப்படியான தடவை வந்துட்டு இருந்ததுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ட்ரிக் நம்பரில் இல்லை, அதை கொடுத்துருக்கான், என்ன உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ட்ரிக் நம்பர் எப்பவுமே எடுக்கிறது தான். 082 இருக்குது, 812 இருக்குது, 484 3 நம்பர் ட்ரிக் நம்பர்லேயே இருக்குது. 616 தான் இல்லை, 6ஆம் நம்பர் இல்லை ட்ரிக் நம்பரில். இருந்தாலும் அந்த நம்பர் ஸ்டார்ட் பண்ண கஸ்ஸிங் நம்பர் நான் எடுக்கும்போது அந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருந்ததுனால அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரிக் நம்பர்லேயும் வராமல் கூட இருக்கலாம், இல்லை இந்த ட்ரிக் நம்பருக்குள்ளே 4 டிஜிட் நம்பர் ஒழிஞ்சிட்ருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால் நம்மளுடைய முயற்சியை போடுறோம், மனம் தளராமல் முயற்சி பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக உறுதியாக ஒரு மிகச்சிறப்பான வெற்றி கிடைக்கும், முயற்சியே பண்ணாமல் எதுவுமே இல்லாமல். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இன்றைக்கி 26ஆம் தேதி கேரளா லாட்ரி சம்ருதி ட்ரா நம்பர் 26னுடைய கஸ்ஸிங் நம்பர்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். 4 நம்பர் தான். ஓகே, வந்தால் மிகப்பெரிய லக்கு, இல்லையா போனால் கொஞ்சமாக தான் லாஸ் ஆகும், ஹெவி லாஸ்லாம் போகக்கூடாதுன்றதுனால தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் 4 நம்பர் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன இருந்தாலும் சரி, என்னோடய கஸ்ஸிங் உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. 484 616 812 082 அவ்வளோதான். ஓகே மை டியர் பிரதர்ஸ், நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி சண்டே, நல்லா சாப்பிடுங்க, நான்வெஜ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், உடம்பு பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க எல்லோரும், குழந்தைகளோட, மனைவியோட, அப்பா அம்மாவோட, பிரதர்ஸோட. அதனால் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது நிறையா விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். மொபைல்லையே பார்த்துட்டு இருக்கிறத விட்டுட்டு பேசுங்க. எதாக இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, தான் நிஜம். உட்காந்து 5 நிமிஷம் மனசு விட்டு பேசினோம்னாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம். அதனால் மனசு விட்டு யாராக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தப்போ சரியோ வாய் விட்டு பேசிடுங்க, கேட்டுருங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது தப்பாக சரியான்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணலாம், சரிங்களா? அதனால் சண்டே வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கவனமாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. வேறு என்ன, ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். தேங்க்யூ ஸோ மச். குட் லக்.